ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமத்திலே நான் உங்களை வாழ்த்துவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இந்த 2025ஆம் ஆண்டிலே இந்த வாராந்திர உங்களுடைய குடும்ப ஜெப ஐக்கியத்திலே நான் பங்கு பெறும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அழைப்பு தந்த அன்பான எபனேசரண்ணன் அண்ட் ஆல் த டீம் மெம்பர்ஸ்க்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் தனி மனிதர்களை சுயாதீனத்தோடு படைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒரு தனித்தன்மையோடு படைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் சுயாதீன சிந்தனையை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் வேத புஸ்தகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் எல்லாவற்றையும் பகுத்தறிகின்ற ஒரு மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. நாம் வாழுகின்ற தமிழ் மாநிலம் இந்தியாவிலேயே பகுத்தறிவு பெற்ற ஒரு மாநிலமாக, அல்லது எல்லாவற்றையும் சிந்தித்து ஆய்ந்து முடிவெடுத்து செய்கிற மக்களை கொண்ட ஒரு மாநிலமாக அறியப்படுகிறது. எனவேதான் இன்றைக்கு இந்த மாநிலத்தில பெருமளவிலே மதவாதிகளினாலே வெற்றி பெற முடியவில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். தமிழகத்திற்கு அது ஒரு சிறப்பு பெருமை, பகுத்தறிவு மாநிலம் என்று சொல்லப்படுவது உண்டு. வேதம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பகுத்தறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று போதித்திருப்பதை நாம் வேதத்திலே காண முடிகிறது. இன்றைக்கு இந்த ஒரு சுருக்கமான வேத தியானத்திலே நாம் என்னென்ன காரியங்களிலே பகுத்தறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது என்பதை உங்களோடு இணைந்து நானும் சிந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தின் 12ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே பவுல் நீங்களும் நானும் ஒரு முக்கியமான காரியத்தை பகுத்தறிகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே குறிப்பிடுகிறார். உங்களுக்காக நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அதுல அவர் என்ன சொல்றாரு? பவுல் திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் ஆண்டவருடைய தேவனுடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை பகுத்தறிகின்ற மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அழகாக அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கூட இந்த நம்முடைய இந்த கூடுகையிலே ஜெபித்த ஒரு அருமையான அண்ணன் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யும்படியாக வழிநடத்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் எங்களை வழிநடத்த. அது மிக சிறப்பான ஒரு ஜெபம் என்று நான் உணர்ந்தேன். அங்கே வேதம் அதைத்தான் போதிக்கிறது. பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை பகுத்து அறிகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். வேதாகமத்திலே நமக்கு பவுலுடைய வாழ்க்கையை குறித்து தெரியும். அப்போஸ்தலர் புஸ்தகத்தினுடைய 9ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே ஆண்டவரிடத்திலே பவுல் அங்கே அந்த கேள்வியை கேட்கிறார். அந்த பகுதி நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு பகுதி. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தினுடைய 9வது அதிகாரத்துல அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. சவுல் எண்ணப்பட்ட அந்த மனிதன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக ஆணையை பெற்றுக்கொண்டு அவர் தமஸ்குவை நோக்கி செல்லுகிறார். திடீரென்று வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு ஒளி அவர் மேல் பிரகாசிக்கிறது. கீழே விழுகிறார். அப்ப அவர் முதலாவதாக அங்கே ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆண்டவரே, நீர் யார் என்று ஒரு கேள்வியை அவர் அங்கே கேட்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, ஒரு கடினமான சூழ்நிலை வரும் பொழுது அவர் அங்கே கடவுளை அறிந்து கொள்ளுவதற்கு முற்படுகிறார். ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறார். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்மை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அடுத்த கேள்வி 6வது வசனத்தில் அவர் உடனடியாக கேட்கிற கேள்வி என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? அது மிக சிறப்பான ஒரு கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொண்டவுடனே, அவரை அவர் ஏற்றுக்கொண்டவுடனே முதலாவதாக அவர் கேட்கிறார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? இது ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை
எல்லாவற்றிலும் அறிந்து அதன்படி நடக்க முற்படுகிறவர்களாக நாம் காண அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு கடிதம் எழுதும் பொழுது அவர் இதை குறித்து சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்துல அந்த புதிய திருச்சபை விசுவாசிகளுக்கு அவர் கடிதம் எழுதும் பொழுது, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எதற்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நமக்கு நன்றாக தெரியும், பவுல் கொலேசி பட்டணத்திற்கு அவர் செல்லவில்லை. எப்பாபிராஸ் என்று கொலேசி பட்டணத்துல ஒரு திருச்சபையை அங்கு ஸ்தாபித்து விட்டு மீண்டும் பவுலிடத்துல வந்து அந்த திருச்சபையினுடைய காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அதை கேட்ட பவுல் அவர்களுக்கு உடனடியாக ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஏற்றுக்கொண்டதை கேட்ட நாள் முதல் கொண்டு உங்களுக்காக தேவனை துதிக்கிறோம். இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எதற்காக ஜெபிக்கிறோம்? நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். இது எத்தனை முக்கியமானது பிரியமானவர்களே. தேவ சித்தத்தை அறிந்து நாம் அதன்படி நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேக வேளையிலே கிறிஸ்தவ மார்க்க ஜீவியத்துல நீங்களும் நானும் காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து செல்லும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கு பழக்கமாகி விடுகிறது. அது ஊழியமாக இருக்கட்டும், அது ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, நம்முடைய எதிர்காலத்திற்கு அடுத்த திட்டங்கள், அனுபவங்களை சார்ந்து நாம் செயல்பட்டு விட நாம் முற்படுகிறோம். அநேக வேளையில நம்முடைய புரிந்து கொள்ளுதல், நம்முடைய அனுபவம், பிறருடைய ஆலோசனை, இவைகளை சார்ந்து நாம் வாழ அல்லது செயல்பட நாம் முனைப்பு காட்டுகிறோம். ஆனால் அவைகளிலே ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிய நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 46 இருந்து 50 வசனங்களை வாசித்து பாருங்கள். அறையிலே அங்கு அநேகரோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சீஷர் ஒருவர் வந்து சொல்றார், உம்முடைய தாயாரும் சகோதரரும் உம்மை காணும்படியாக பேசும்படியாக வெளியே காத்து கொண்டிருக்கிறார். இயேசு சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்னுடைய தாயும் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாயிருக்கிறார் என்று அங்கே இயேசு சொல்லுவதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அதை மட்டுமல்ல, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 22ஆம் அதிகாரத்தின் 42வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்திலே சிலுவை மரணத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது அவர் கடந்து செல்ல வேண்டிய அந்த கடினமான அந்த சூழ்நிலையை அவர் நினைவு கூர்ந்து பிதாவினிடத்துல ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இயேசு கிறிஸ்துவும் கூட தேவ குமாரனாக இருந்தும் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த பொழுது பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவதிலே அவர் எத்தனை கவனமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவ சித்தத்திற்கு நாம் விரோதமாக சென்று விடாதபடிக்கு, அதை அறியாது வாழ்ந்து விடாதபடிக்கு தேவன் இந்த மாலையிலே நம்மை காத்து கொள்ளுவாராக. அது மிகவும் ஒரு அபாயகரமானது. நான் சில வேளைகளிலே அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் இப்படி நினைத்து பார்ப்பேன். ஒருவேளை நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து தேவ ராஜ்யத்திற்கு செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து வாசல் அருகே அங்கே நின்று கொண்டிருப்பதை நான் அப்படி கற்பனை பண்ணி பார்ப்பது உண்டு. ஒருவேளை அவர் என்னை பார்த்து, நான் போனவுடன், ஆண்டவரே நான் பரலோகத்திற்குள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, யாருப்பா நீ, உன்னை யாருன்னே தெரியலையே. இல்ல ஆண்டவரே, நான் மிஷினரி பணித்தளத்துல ஊழியம் செய்தேன், ஆயிரமான மக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னேன், பிசாசுகளை துரத்தினேன், ஜனங்களை குணப்படுத்தினேன், திருச்சபைகளை ஸ்தாபித்தேன், பல ஊழியங்களை நான் உமக்காக செய்தேன். இல்லப்பா, உன்னை யாருன்னே தெரியல, கொஞ்சம் ஓரமா நில்லுப்பா, இன்னும் மற்றவங்க எல்லாம் போறதுக்கு வழி விடு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை நமக்கு எத்தனை ஒரு துக்ககரமானதாக, ஏமாற்றமானதாக, ஒரு துரதிர்ஷ்டவசமானதாக இருக்கும் பாருங்க. அததான் இயேசு அங்கே சொல்லுகிறார். அநேகர நாளிலே வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே நாங்கள் அதை செய்யும், உம்முடைய நாமத்திலே இதை செய்தோம், உம்முடைய நாமத்திலே நாங்கள் இப்படி செய்தோம் என்பார்கள். அவர்களை பார்த்து, நான் உங்களை அறியேன் என்று சொல்லி விடுவேன், உங்களுக்கு தெரியாது. என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறு ஒருவனும் கடவுளுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது என்று இயேசு அங்கே சொல்லுவதை பார்த்து எனக்கு அருமையானது. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நடப்பது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ ஜீவியத்திலே
மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் மறந்து போய்விடவே கூடாது. அப்படி நாம் ஆண்டவரிடத்தில் அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் அதற்காக காத்திருந்து ஜெபித்து வேத வசனங்களின் அடிப்படையிலே அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் அதை நிறைவேற்றும் பொழுது அதிலே ஆண்டவர் நமக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. இரண்டாவதாக வேத புஸ்தகத்திலே நாம் பகுத்தறிய வேண்டிய இன்னொரு காரியத்தை குறித்து பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது 1 கொரிந்தியரின் 12ஆம் அதிகாரத்திலே அவர் அங்கே அழகாக சொல்லுகிறார். அந்த அதிகாரம் நமக்கு அதிகமாக நாம் அறிந்திருக்கின்ற ஒரு அதிகாரம். ஆவிக்குரிய வரங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு அங்கே அழகாக அதுல எழுதியிருக்கிறார். அவர் சொல்லும்போது 1வது வசனத்துல சொல்றார், சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. 4, 5, 6ல சொல்றார், வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் ஒருவரே. ஆவியானவருடைய வரங்கள் நமக்குள்ளாக எப்படி கிரியை செய்கிறது என்பதை அவர் அழகாக விளக்குகிறார். 7வது வசனத்துல சொல்றாரு, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்துல சொல்றாரு, இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய வேண்டுதலின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய பிரயோஜனத்திற்காக அவருக்கு சித்தமானபடி ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். அதில் அநேக வரங்கள் பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 9 ஆவிக்குரிய வரங்களை மட்டும், முக்கியமான வரங்களை பவுல் அங்கே பட்டியலிட்டு இருக்கிறார். கடைசி காலத்திலே வாழுகின்ற நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஒரு வரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்துல மத்திய பகுதியில வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும் என்று வாஞ்சிப்பேனானால் இந்த ஒரு முக்கியமான வரம், ஆவிக்குரிய ஆவிகளை பகுத்தறிகிற இந்த வரம் கடைசி கால கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு வரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். காரணம், கடைசி காலங்களிலே தேவ பிள்ளைகள் ஏராளமாய் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் தன்னுடைய 1வது நிருபத்தினுடைய 4ஆம் அதிகாரத்திலே அவர் மிக தெளிவாக அதை குறித்து அவர் சொல்லுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம், நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, அதனுடைய பின்பகுதியில் எப்படி சொல்றாரு, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லி அங்கே அவர் அழகாக சொல்லுகிறார். நீங்க எல்லா ஆவிகளையும் நம்ப வேண்டாம், அவைகள் தேவனாலே உண்டாயிருக்கிறதா என்று சோதித்தறிய வேண்டாம். அப்ப ஆவிகளை பகுத்தறிகின்ற ஒரு வரம், அந்த பகுத்தறிகிற தன்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட உலகத்தின் கடைசி கால சம்பவங்களை குறித்து சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 21ஆம் அதிகாரத்துல அந்த 8வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறார். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்துல அவர் சொல்றாரு, கடைசி காலங்களிலே அநேகர் இப்படி வஞ்சிக்கிற ஆவிகளினாலே வஞ்சிக்கப்பட்டு விசுவாசத்தை விட்டே வலுவி போவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:24 பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடி இயேசு அங்கே சொல்லுகிறார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அடையாளங்கள், பெரிய அற்புதங்கள், சின்ன அடையாளங்கள் கிடையாது, பெரிய அடையாளங்கள், சின்ன அற்புதம் கிடையாது, பெரிய அற்புதங்கள் நடைபெறும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்று சொல்லி அங்கே அவர் அழகாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பவுல் அதனாலதான் தெசலோனிக்கருக்கு நிருபம் எழுதும் பொழுது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தின் 21வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவற்றை மட்டும் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆவிகளை பகுத்தறிகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். முதலாவது தேவ சித்தத்தை பகுத்தறிகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவது ஆவிகளை பகுத்தறிகின்ற மக்களாக நாம் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
சமீபத்துல சாக் பூனன் அவர்களுடைய செய்தி ஒன்றை நான் யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருந்தேன். அதுல ஒரு அழகான ஒரு ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார். அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 7, 8 வசனங்களுக்கு அவர் விளக்கம் கொடுக்கும் பொழுது, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். அதை சொல்லிட்டு என்ன சொல்றார்? எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களும் ஆயிருக்கிறார்கள். அப்ப அவருக்கு என்ன சொல்றாரு? 2 விளக்கம் சொல்றாரு. ஒன்று, என்னுடைய காலத்திற்கு முன்பாக வந்தவர்கள். இன்னொன்னு என்ன சொல்றாரு? எனக்கு முன்பாக என்னை மறைத்து விட்டு, என் நாமத்தை மறைத்து விட்டு, தங்களை மகிமைப்படுத்தும்படியாக எனக்கு முன்பாக இடையூறாக நிற்கிறவர்கள் கள்ளரும் கொள்ளைக்காரர்கள். அப்படி ஒரு அர்த்தத்தையும் அதுல எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர்கள் அதில் அழகாக விளக்கினார்கள். இயேசுவை முன்னிலைப்படுத்தாத, இயேசுவை மகிமைப்படுத்தாத, இயேசுவை முன்னிறுத்தாத எந்த மனிதர்களையும், எந்த ஆவியையும், எந்த காரியத்தையும் நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. அந்த ஒரு தன்மை நமக்கு அதை அறிந்து கொள்ளுகின்ற, புரிந்து கொள்ளுகின்ற ஒரு பகுத்தறிவு நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல பல இடங்களில இன்றைக்கு தனி மனிதர்களை, ஊழியர்களை, ஊழியங்களை, அடையாளங்களை, அற்புதங்களை, வரங்களை மையப்படுத்தி நாம் வாழும் பொழுது அநேக வேளையிலே நாம் இயேசுவை விட்டு தூரமாக நாம் சென்று விடுகிறோம். நமக்கு முன்பாக இருக்க வேண்டியவர் இயேசு ஒருவரே. இயேசுவை மையப்படுத்தி, இயேசுவை மகிமைப்படுத்தி, இயேசுவை உயர்த்தி எப்பொழுதும் நாம் வாழ, அப்படிப்பட்டவைகளை பின்பற்ற, அவைகளையே செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 2 யோவான் 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சிறப்பான ஆலோசனை தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அம்மாளுக்கு யோவான் எழுதும் போது அவர் சொல்றார். நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் சொல்லும் போது சொல்றாரு, மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும். அவர் அதுக்கு மேல சொல்லும் போது அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட உபதேசங்களை உங்களிடத்துல கொண்டு வராமல் இருந்தால் அவருக்கு வாழ்த்துதல் கூட நீங்க சொல்ல வேண்டியதில்லை, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது கூட இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசி காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விதவிதமான உபதேசங்கள், தனி மனிதர்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவ உபதேசங்களாக அது மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலம். நீங்களும் நானும் சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளியாக இந்த தேசத்தில அருட்பணியில ஈடுபட்டிருக்கின்ற நாம் ஆவிகளை பகுத்தறிகிறவர்களாக நாம் வாழ தேவனால் அழைக்கப்படுகிறோம். சமீபத்துல நான் லெந்து காலத்துல லண்டன் கன்வென்ஷனுக்காக நான் கோயம்புத்தூர்ல ஒரு குறிப்பிட்ட சேகரத்திற்கு சென்றிருந்தேன். அந்த 3ஆம் நாள் கூடுகை இரவில நிறைய பெற்ற பின்பு நானும் போதகரும் அமர்ந்து அநேக நேரங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நான் வழக்கமாக போதகர்களை சந்திக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்பது உண்டு. ஐயா, ஒரு ஆண்டுக்கு எத்தனை குடும்பங்கள் புதிதாக நம்முடைய சபையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று இணைகிறார்கள் என்று சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, ஐயா, ஓரளவு பரவாயில்லையா, நீங்கள் நம்ம திருச்சபையில ஆண்டுக்கு 4-5 குடும்பங்கள் புதிதாக வந்து அவர்கள் திருமுழுக்கு பெற்று இணைகிறார்கள். அநேக ஊழியங்களை நாங்கள் செய்கிறோம். ஆனால் ஒரு காரியம் மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், இந்த ஆண்டு சுமார் 4 குடும்பங்கள் இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மிகவும் வாஞ்சையோடு, ஆசையோடு ஆலயத்தில் ஆராதனையிலே கலந்து கொள்ளுவது, ஜெபங்களிலே பங்கெடுப்பது, அவர்கள் ஊழியங்களிலே ஈடுபடுவது, எல்லாவற்றிலும் எல்லாரோடும் ஐக்கியமாய், அன்பாய் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு சில மாதங்களுக்கு பின்பு ஆலயத்துக்கு வருவதை நிறுத்திவிட்டார்கள். நான் அவர்களை விசாரிக்கும்படியாக அந்த வீட்டிற்கு செக்ஸ்டனை அழைத்துக் கொண்டு நான் சென்றேன். அவர்கள் முகம் கொடுத்து பேசவில்லை. ஏன் என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு குழுவினர் எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். வேதத்திலிருந்து வசனங்களை எடுத்து விளக்கினார்கள். யெகோவாவாகிய தேவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வேதத்திலே அவர்கள் கூறியபடி அது எங்களுக்கு சரியாகவே பட்டது. எனவே நாங்கள் அவர்களோடு இணைந்து யெகோவாவின் சாட்சிகள் என்கிற அந்த குழுவிலே நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இனி உங்கள் திருச்சபைக்கு வர விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். மிகவும் மனவேதனையாக இருந்தது. வேதத்தில் அவர்கள் உறுதிப்படுவதற்கு முன்பதாகவே சத்துரு அவர்களை எத்தனை சுலபமாய் வஞ்சித்து விட்டான் என்று நினைக்கும் பொழுது மன கஷ்டமாக இருக்கிறது என்று அந்த பாதகர் வருத்தப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, ஆவிகளை பகுத்தறிகின்ற ஒரு வரம் நமக்கு மிக அவசியமானது. நாம் எப்பொழுதும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவற்றை
வேதத்தின் வெளிச்சத்திலே எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து இயேசுவை முன்னிலைப்படுத்துகின்ற, இயேசுவை மகிமைப்படுத்துகின்ற, இயேசுவின் நாமத்தை உயர்த்துகின்ற காரியங்கள், உபதேசங்கள், ஊழியங்கள் அவைகளை மட்டும் நாம் பின்பற்ற செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சித்தத்தை பகுத்தறிகிற மக்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை நாம் ஆவிக்குரிய ஆவிகளை பகுத்தறிகிறவர்களாக நாம் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக யூதா தன்னுடைய நிருபத்திலே ஒரு காரியத்தை குறித்து நாம் பகுத்தறிகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் அழகாக சொல்லுகிறார். யூதாவின் நிருபத்திலே 22வது வசனத்துல அவர் சொல்லும்போது சொல்றார், அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து என்று அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். யூதா என்ன சொல்றாரு? நீங்க பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலரை ரட்சித்து அக்கினியிலிருந்து மீட்டெடுத்து விட வேண்டும். பகுத்தறிவுள்ளோடு நீங்கள் அருட்பணியில ஈடுபட வேண்டும், ஆத்துமாதாய ஊழியத்துல ஈடுபட வேண்டும் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். அதுல ஒரு வார்த்தை மிக அழகாக அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீங்கள் சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில் இருந்து, உலகம் முழுவதும் உள்ள அத்தனை மக்களையும் நீங்களே ரட்சிக்க வேண்டும் என்று அப்படி அவர் சொல்லல. நீங்கள் சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலருக்கு, அதனுடைய அர்த்தம் என்ன? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனிதரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஆண்டவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆனால் அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே எனக்கென்று ஒரு பங்கை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். என்னுடைய பங்கை நான் நிறைவேற்றுவதிலே நான் கவனமாக இருக்க வேண்டும். அதிலே நான் பகுத்தறிவுள்ளவனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மனுமக்களினுடைய ரட்சிப்பை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதிலே எனக்கு ஒரு பங்கு உண்டு. அந்த பங்கை நான் அறிந்து நிறைவேற்றுகிறவனாக இருக்க வேண்டும். ஒருவேளை நான் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற அந்த பங்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், கொடுக்கிற பங்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையை முழு நேர பணிக்கின்ற அர்ப்பணித்து சென்று அவரை நான் அநேகருக்கு அறிவிக்கின்ற ஒரு பங்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அநேகரை ஊழியத்தில் ஈடுபடுத்தும்படியாக வழிநடத்துகின்ற ஒரு பங்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஒரு கைப்பிரதி கொடுக்கிற ஒரு ஊழியத்தை செய்கின்ற ஒரு பங்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்திலே எனக்கு ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பகுத்தறிவுள்ளவனாக இருந்து அது என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்றுவதிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் யூதா ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து விட வேண்டும். எனக்கு அருமையானவர்கள், ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு தனித்தன்மையோடு படைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மையோடு கூடிய கிருபாவரங்களை அவர் தந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய அருட்பணியிலே இந்த உலகத்திலே மனுமக்கள் மத்தியிலே அவர் நிறைவேற்றுகின்ற அந்த மீட்பின் திட்டத்திலே நமக்கு ஒரு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பங்கு என்ன என்பதை நாம் பகுத்தறிந்து அதை நிறைவேற்றும் பொழுது அது நமக்கு மகிமையானதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் யூதா ரொம்ப சொல்றார். ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே நம்முடைய பங்கை நாம் பகுத்தறிகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், என்னை இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே என்னை அவர் வாழும்படியாக இந்த உலகத்திலே வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன, அவர் எனக்கு தந்திருக்கின்ற இந்த வாழ்வின் சூழ்நிலைகளை அவர் எதற்காக எனக்கு அவர் தந்திருக்கிறார், தேவன் என்னை கொண்டு அவர் செய்ய விரும்புகின்ற காரியம் என்ன. ஆண்டவரே, என்னுடைய பங்கை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் காத்திருந்து ஜெபித்து அதை பகுத்தறிந்து நாம் அதை நிறைவேற்றுவோம் என்று சொன்னா அதை விட ஒரு மகிமையான வாழ்வு நமக்கு வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த உலக வாழ்க்கை மிகவும் குறுகினது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பங்கை நிறைவேற்றுவதிலே நாம் மிக கவனமாக வாழ அமைக்கப்படுகிறோம். ஒரு அருமையான மனிதனை குறித்து நான் சமீபத்திலே நான் வாசித்தேன். 1878 அமெரிக்காவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மாகாணத்திலே சார்ல்ஸ் லூத்தர் என்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு வாலிபன், கிட்டத்தட்ட சுகவீனப்பட்டு 30 ஆண்டுகள் படுக்கையிலே வாழ்ந்த ஒரு வாலிபனுடைய கதையை அவர் தற்செயலாக அவர் கேட்கிறார். இந்த சார்ல்ஸ் லூத்தர் என்கிறவர் ஒரு பத்திரிகையாளர்.
அநேக கட்டுரைகள் எழுதுகிறவர், பிற்காலத்திலே போதகராகி அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்தி ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்தவர். அவர் இன்னொருவர் மூலமாக ஒரு வாலிபனுடைய ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை கேட்கிறார். என்ன சாட்சி அது? 30 ஆண்டுகள் ஒரு வாலிபன் படுக்கையிலே அவன் படுத்திருக்கிறான். அதன் பிறகு திடீரென்று ஒரு நாள் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மகனிடத்திலே, உன்னுடைய வாழ்நாள் சமீபத்து வந்து விட்டது, உன்னுடைய வாழ்நாள் முடிந்து விட்டது, இன்னும் சில நாட்களிலே நீ மரித்து போக போகிறாய். அந்த வாலிபனுக்கு மனதில் ஒரே கலக்கம். இயேசுவை குறித்து அவன் அந்த மரண படுக்கையிலே கேள்விப்படுகிறான். இயேசுவை சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். வேதத்தை அவன் வாசிக்கிறான். சத்தியத்தை அவன் புரிந்து கொள்ளுகிறான். அவனுடைய மரண நேரம் சில வாரங்களுக்கு பிறகு நெருங்கி வருகிறது. அவனை சுற்றி ஏராளமான மனிதர்கள், போதகர்கள் உட்பட அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். அவனுடைய கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வாலிபனிடத்துல சுற்றி நிற்கிறவர்கள் எல்லாம் கூறுகிறார், நீ ஒண்ணும் கவலைப்படாத, நித்திய ராஜ்யத்துல நீ ஆண்டவரோடு என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாய் வாழப் போகிறார். இயேசுவை இப்பொழுது ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறார். அந்த வாலிபன் சொன்னானா, நான் மரிப்பதை குறித்து கவலைப்பட்டு அளவில்லை. இத்தனை ஒரு அற்புதமான இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டேன், அவரை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய பிள்ளையாக அவர் என்னை அவருடைய பிள்ளையாக இப்பொழுது மாற்றிவிட்டார். என்னுடைய ஒரே ஒரு வருத்தம், என் இயேசுவுக்காக நான் ஒன்றுமே செய்யவில்லையே, என் இயேசுவுக்காக நான் ஒரு ஆத்துமாவை கூட ஆதாயப்படுத்தவில்லையே, என் இயேசுவுக்காக நான் ஒரு காரியத்தை கூட இந்த உலகத்துல செய்யவில்லையே. அந்த ஒரு அங்கலாய்ப்போடு நான் கண்ணை மூடுகிறேன் என்று சொல்லி அவன் கண்ணை மூடி மரித்து போனான். அந்த மரணத்தை, அந்த செய்தியை கேள்விப்பட்ட சார்ல்ஸ் லூத்தருடைய இருதயம் நொறுங்குண்டது. அவர் ஜெப வேளையில தன்னுடைய படுக்கையின் அருகிலே முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு செபிக்கிறார். ஆண்டவரே, நான் இத்தனை ஆண்டுகள் உம்முடைய பிள்ளையாக இந்த உலகத்துல பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். நான் உமக்காக ஒன்றுமே செய்யவில்லையே. அப்பந்தான் ஒரு பாடல் ஒன்றே அவர் எழுதினார். கரை ஏறி உமதண்டை நிற்கும் போது ரட்சகா, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு எப்படி வருவேன் என்று. உலகம் முழுவதும் இன்றைக்கு நாம் பாடுகின்ற அந்த பாடல், உடைந்த உள்ளத்தோடு, ஆத்தும வியாகுலத்தோடு, இந்த உலகத்துல என் இயேசுவுக்காக நான் ஒன்றுமே செய்யவில்லை என்கிற ஒரு ஏக்கத்தோடு மரித்து போன வாலிபனை நினைத்து பாடினப்பட்ட ஒரு பாடல் எனக்கு அருமையானது. நாம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய ரட்சிப்பின் திட்டத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கை வைத்திருக்கிறார். அது என்ன என்பதை நாம் பகுத்தறிந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். 3 காரியங்களை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒன்று, நாம் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களிலே என்ன என்பதை அறிந்து பகுத்தறிந்து அதை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிகளை பகுத்தறிகிறவர்களாக வாழ்ந்து இயேசுவை மட்டும் நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் திட்டத்திலே நம்முடைய பங்கு என்ன என்பதை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற பங்கு என்ன என்பதை பகுத்தறிந்து அதை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் ஐக்கியங்களிலே, கூடுகைகளிலே, ஒரு பெரிய சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் பகுத்தறிவுடைய கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்து மனிதர்கள் ஒரு மந்தை மனநிலை, ஒரு கிரவுடு மென்டாலிட்டி, ஹேர்டு மென்டாலிட்டி, அதன் அடிப்படையிலே தங்களை அறியாதபடிக்கு இன்றைக்கு அநேக துன்மார்க்கத்தையும் தீமையும் பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீணான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே அவர்கள் வாழ முற்படுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் பகுத்தறிகிறவர்களாக, தேவ சித்தத்தை பகுத்தறிகிறவர்களாக, ஆவிகளை பகுத்தறிகிறவர்களாக, இறை திட்டத்திலே நம்முடைய பங்கை பகுத்தறிகிறவர்களாக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான கிருபையை கூடி வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். God bless you all.